விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தோடைய இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி காலையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் நினைவிடத்தில் வந்திருக்கிறார். மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. அவருடன் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மற்றும் எல்கேஎஸ் உள்ளிட்ட பல்வேறு நபர் இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோடைய இரண்டாம் ஆண்டு தினத்தை குரு பூஜையாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அந்த அடிப்படையில் குரு பூஜைக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் தான் தேமுதிக சார்பாக ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளுக்கும் நேரடியாக சென்று அது அழைப்பு விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வரையும் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரமுக நேரடியாக சந்தித்து அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் வராத நிலையில தமிழக துணை முதல்வர் உதய ஸ்டாலின் வந்து சென்றார். அதே போல தற்சமயம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இது மிக முக்கிய நிகழ்வு பார்க்க முடியும். காலையிலிருந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி நபர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக பாஜக கட்சி வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து மரியாதை காட்சி மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். மேலும் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு எக்ஸ்தலம் வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலியும் செலுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.